நான் என்ன இப்படி கத்துறாரு என்ன பிரதர் உங்களுக்கு என்ன வேணும் ஆக்சுவலா? இவர் ஆக்சுவலா என்ன பிரச்சனைக்காக பிரச்சனை என்ன பெட்டிஷன்னா இவர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார், முத்துராமலிங்க, வேணுகோபால் 18/10/21 மீனாட்சி சுந்தரம் என்னை அடித்து கைது வாங்கிட்டு அடுத்த விசாரணைக்கு வாங்கன்னு சொன்னார். 21/10 நான் வந்து அந்த மாருதி பேக்கரிக்கு ஏற்ற மாதிரி எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குல்ல, அங்கே போயிருந்தேன். என்னோடய மாமனார் இருந்தாப்படி, அங்கே என்னோடய மச்சினர் இருந்தாப்படி, காசிராஜா போலீஸு அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாரும் சேர்ந்துட்டு என்னை அசிங்கமாக பேசி அது நான் சொல்லிக்கிறேன். அசிங்கமாக பேசி என்னை இது பண்ணாங்க. நான் வீடியோ எடுத்தேன். காசிராஜா போலீஸு ஃபோனை பிடிங்கி 2ஆக உடச்சி அவர் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தார். உடச்சி போட்டார். உடச்சி போட்டோன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி வேணுகோபாலும் சதீஷும் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு. இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. உங்கள் பேர் வந்தோன்னா என் பேர் வெற்றிச்செல்வன். எந்த ஊர்? பிசிபட்டி. பிசிபட்டியில் பாருங்க சிரிக்கிறார் அவர். பிசிபட்டியில் அழகு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் அடிக்கவே இல்லையா? பிசி வீட்டில் எங்கே போகிறதா? இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். திருப்பி சொல்லணும். நீங்கள் தானே என்னை கோர்ட்டு கூட்டு போனது. ஜட்ஜிட்டு சொல்லும்போது நீங்கள் உள்ள தானே இருக்கீங்க. நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கேளு மிஸ்டர். வெற்றிச்செல்வன் கேளு. 30 சர்வீஸில் 1000 போலீஸ் 6 பேர் பார்த்துருக்கோம். போய் பேசி கார்டு வைப்போம். எல்லாம் ஞாபகம் வைக்க முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரே கேஸு. என்னை அடித்தது எல்லாம் ஒரே கேஸ் மிஸ்டர். ஒரு ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்களும் அடிக்கலையா? எனக்கு ஞாபகம் இல்லை. புரியாம பேசக்கூடாது. பேண்ட் செட்டில் கலெக்டர்ல ஏப்பா நான் நீ ஒரு ஆள் தான் எனக்கு கேஸ் பார்த்துருக்கேம்மா. நாங்கள் உங்களோட பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை சார். இங்கே பேண்ட் செட்டில் கலெக்டர் போய் கேள்வி நீங்கள் எல்லா வீடு சேர்ந்து தானே கலெக்டர். நீங்கள் எல்லா வீடு சேர்ந்து தானே கேட்டுக்கிட்டே இருக்கா? தெரியுமா? விட மாட்டேன். என்ன அடிக்க போறேன். அடியா நீ நாளைக்கு சார் அடிக்கணும். அப்புறம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. போய் கேள்வி போய் என்ன டிஎஸ்பி சார் இங்கே அனுப்பிச்சு விட்டு தெரியலப்பான்னு சொன்னேன். தெரிஞ்சாலும் தெரியும். அவங்க பொய் சொல்லணும் தலையில் எனக்கு. நேற்று வந்தா பார்த்தேன். இன்னைக்கு வந்து பேசினேன். உங்களுக்கு நல்லா தெரியலப்பா. உனக்கு தெரியும்னா எனக்கு தெரியல. பேண்ட் ஷர்ட் கழட்டும் போது அன்னைக்கு டியூட்டில நீங்க இல்லையா சார்? சார் அன்னைக்கு நீங்க டியூட்டில இல்லையா? பாக்கலப்பா. தெரியலப்பா. நீங்க தானே சார் கோர்ட்டுக்கே கூட்டு போனது. போய் யார்ட்டி போய் சொல்லுப்போம். தெரியலன்னா என்ன யார் கோர்ட்டு கூட்டு போனது? தெரியாதியா? தெரியாது. கூட்டு போனோன்னு போய் கேளு. நீங்க தான் கூட்டு போனீங்க. அப்ப நீங்க பாத்து 1000 பேர் கூட்டு போறேன். உன ஞாபகம் வச்சிருக்கீங்க நானே. இல்ல இவரதான் அடிச்சு. ஏய் எதா இருந்தாலும் பேப்பர் நான் போய் பேசிட்டேன். எனக்கு தெரியாதுட்டேன். சார் டிஎஸ்பி சார் தான் இங்க அனுப்பிச்சு விட்டாரு. நானா ஒண்ணு இங்க பார்க்க சொல்லல. நானா இங்க வரல. என்னை பார்க்க சொல்லல. சார் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கேட்டா அங்க போன்றாரு, இங்க கேட்டா இங்க போன்றீங்க. எனக்கு தெரியாது தம்பி. அவரை பார்த்துட்டேன். அவர் அங்கே ஜெயபாண்டி இருப்பார், அவரை பாருங்கன்னு சொன்னார். அவர் வெளியே போயிட்டார். அவர்கிட்ட 3 நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. என் ஒய்ஃபு போய் கேஸுன்னு சொல்லிச்சு போட்டு முடிஞ்சிச்சு. நான் இன்ஸ்பெக்டர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்பெக்டர் உஷா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். தேனி ஸ்டேஷனில் அடித்து சவுண்டமாக மிரட்டி என் ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போய் கேஸுன்னு சொல்லி இது பண்ணி எஃப்ஐஆர் போட சொல்லி தேனி ஸ்டேஷன்லையும் இன்ஸ்பெக்டர் உஷா அவங்க எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை நான் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அது வந்து எஸ்பி ஆஃபீஸ் மூலயமா டிஎஸ்பி சாருக்கு வந்துச்சு. டிஎஸ்பி சார் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் போய் எஃப்ஐஆர் வைக்கிறாங்க. இங்கே யாருமே எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க? முதல்ல நீங்க என்ன லட்சத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? போது சொல்லுங்க. என்ன லட்சம் என்ன பண்ணாங்க? அந்த மேடம் உங்களை என்ன அடிச்சாங்களா? சொல்லுங்க. அடிச்சாங்களா? அசிங்கமாக பேசுனாங்க. சரி. அதுக்கப்புறம் 2 போலீஸை வச்சு பீசிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னை வந்து மிரட்டி வெளியே தள்ளி விட்டாங்க. இதுக்கு மேலே ஸ்டேஷன் வந்தேன்னா ஒரு
கொலை பண்ணிருக்கு. இதெல்லாம் அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. இங்கேயும் சிசிடிவி கேமரா கேட்டேன், அங்கேயும் சிசிடிவி கேமரா கேட்டேன், யாருமே எதுவும் கொடுக்க மாட்டேங்கல. இப்ப இந்த கேஸ் முடிஞ்சுல. இது முடிஞ்சு அது முடிஞ்சு. இப்போ டிஎஸ்பி சார் தான் நிம்மதியா இருக்கவனே நிம்மதியாவே இருக்க மாட்டீங்களா? ஏதாவது அலைஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நடவடிக்கை எடுங்க மேடம். சரி அது உங்க இஷ்டம் பாத்துக்குங்க. இல்ல அந்த கேஸ் முடிஞ்சுல. பொண்டாட்டி பிள்ளையோட இல்ல ஏன் கூட தான் இருக்கேன், என் ஒய்ஃப் கூட தான் இருக்கேன். அப்புறம் நிம்மதியா இருங்க. அப்போ இவங்க தப்பு பண்ணவங்கள விட்டுடலாமா? அது ஆண்டைய மாத்திட்டியா? சரி கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு வரும் விட்டு பெட்டிஷன் இங்கே தான் என் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கலெக்டு உள்ளேருந்து அடிச்சுக்கிட்டே வந்து அங்கே மிதிச்சாங்க. 21/10/2021. ஸோ சுரேஷ்குமார் சார், எஸ்ஐ சார், வேணுகோபால் இந்த இப்போ போனாங்க முருகன், இவர் எல்லாத்துக்கும் செந்தில்குமார் எஸ்எஸ்ஐ ஃபோட்டோ வச்சிருப்பீங்களா சாட்சிக்கு? அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து டிஎஸ்பி கொடுங்க. நான் எல்லாமே கொடுத்துட்டேன். யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கல்ல. எடுப்பாங்க, கூப்பிடுவாங்க உங்களோட ஃபோன் போட்டு. இப்போ நான் வந்து ஏதாவது சிஎஸ்ஆர் நாச்சு கொடுங்க. மொத்தம் சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க. டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா நானே நேற்று பெட்டிஷன் வந்து இங்கே வந்து கொடுத்தேன்னா அது கொடுங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? அவர்கிட்ட ஜெயபாண்டியன் இருக்கார்ல, நேற்று அவர்கிட்ட தான் கொடுத்தார். எதுக்குனாச்சும் ஒன்றுனாச்சும் நடவடிக்கை எடுங்க. அப்புறம் எதுக்கு நீ டிஎஸ்பி சார் இங்கே அனுப்பிச்சு விட்டார்? இப்போ போலீஸ்னு எதுவுமே கேட்கக்கூடாதான். கொடுத்தாச்சு, அவர் தான் நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த அந்த வந்துட்டு சி சார் அவர் வந்து உங்ககிட்ட வாங்க சொல்லிட்டாரு. சாரி சார், அவன் அவர்கிட்ட சொல்லிடுங்க ஒரு வார்த்தை. அவன் உங்களை பார்க்க சொன்னாங்க. எஸ்ஐ பார்க்க சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் பார்க்க சொல்லுங்க. நான் பார்க்குறேன். அவர் எனக்கு சுத்தமாக மதிப்புற மாட்டேங்கிறாரு. யார் இன்ஸ்பெக்டர் நீ அப்பா வந்தாலும் சேதம் வந்து அவரும் மதிக்க மாட்டேன், இவரும் மதிக்காது. இது நான் ரெடி பண்ணுவேன், போட்டு கூப்பிட்றேன் வாங்கிக்க. எத்தனை நாள் சார் ஆகுது? 3 நாள் ஆச்சு. போட்டு கூப்பிட்றேன்டா போ. சும்மா வந்து இங்கே வந்து 9 மணிக்கு சார் ஒரு 5 நிமிஷம் சார். என்ன 2 நிமிஷத்தில் சி சார் போட்டுடலாம். கம்ப்யூட்டர் வேலை ரிப்பேர் ஆகிருக்கு. கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆமாம், போட்டு சொல்கிறேன். நீங்கள் தேவைதான் ரொம்ப வாங்கி விலைக்கு வாங்குறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் பிழைக்கிற வேலையை விட்டு நீ தேவையெல்லாம் மம்மூட்டு தம்பி வேணாம் தம்பி. சரி, என்னை அடிச்சவங்களை விட்டு சொல்கிறீங்களா? யார் அடிச்சுருக்குறாங்க? யார் நீங்கள் முருகன்னா எஸ்ஐ இங்கே நின்றுந்தாருல, அவர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் உங்களுக்கே தெரியுமே சார். சும்மா எல்லாத்தையும் எனக்கு நான் உங்களை வேணாம். நீ பிழைக்கிறதுக்கான வேலையை பண்ணி நீ வம்பு பண்ணிக்கிறது தம்பி. வேணாம் தம்பி. சார் நீதி அரசர் எழுதியிருக்காரு. என்ன எழுதிருக்காரு? அதில் அடிச்சது சார். சரி, நீங்கள் எழுதிருக்கல, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நீங்கள் போங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நான் அண்ணன் விடுவதில்லை, நீ வைக்காம அனுப்பி ஏன்னா அவர்கிட்டலாம் ஆண் பண்ணி சொல்லி கட்டும்போது உனக்கு உன் பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ்றீங்க, இப்போ சேர்ந்து வாழ்றீங்க, நல்லபடியாக பிழைக்கிறதுக்கான வேலையை பாரு. நீ தேவையில்லாமல் வந்து சும்மா வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் கூட தொந்தரவு பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒரு லிமிட் இருக்கு. உன பிழைக்கிறதுக்கான வழியை பாரு. போய் சண்டை போட்டு இப்போ பிரிஞ்சு வந்து வாழ்ந்துருக்கீங்களா? பிரிஞ்சிருந்து ஒன்றா சேர்ந்துருக்கீங்களா? அதோட எதுவும் பிழைக்கிறீங்க? எங்களுக்கு பிரச்சனை நாங்களாம் நாங்களாம் போனது கிடையாது. உங்கள் மாமனாரும் உங்கள் ஒய்ஃபு தான் போட்டோம். இப்போ நானும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என் பேர் போடுங்க. சரி, அப்போ உங்க பொண்டாட்டியும் மாமனார் வர சொல்ல, நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம். போய் கேட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். அவங்களே அவங்க சொல்ல போய் தான் நாங்கள் பேர் போட்டேன். இப்போ அவங்க நான் என்ன சொல்றேன், எங்களை வம்புல இருந்து விட்டு நீங்கள் குடும்பம் சேர்ந்து வாழ்றீங்க. ரிலீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு? என்னை ரிமாண்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்கல்ல. அப்புறம் நீ அடிச்ச காயத்தெல்லாம் நீ அங்கேயே கேட்டு கேஸ் போனேன்ப்பா. கோர்ட்லேயே சார் இங்கே எஸ்பி சார்ட்ட தானே கம்ப்ளைண்ட் பண்ணேன். எங்கே சார்? எஸ்பி சார்ட்ட அடுத்து ஒரே வார்த்தை நீ வந்து வம்புக்கு தேவையில்லாமல் வந்து வம்பு. நான் வம்புக்கவே இல்லை சார். உதவி வேலை தான் நினைச்சிக்க மாட்டாங்க. வேணாம், போய் பிழைக்கிறத வேலையை பாரு, போய் வேலை வெட்டியை பார்த்து குடும்பத்தை நடத்துக்க வேலையை பாரு. இங்கே வந்துக்கிட்டு எங்கள் எல்லாத்தையும் போட்டு வம்பு பண்ணாத. சொன்னா கேளுவா கொடுக்க மாட்டீங்களா? மாட்டேன். போ, பிழைக்கிறதுக்கான வேலையை பாரு. போய் போ, வண்டி விடு. சும்மா இங்கே வந்து கோழிக்கு ரொம்ப நல்லது. அண்ணன் சொன்னால் கேட்டுக்கிறேன்.
பற்றி உங்களுக்கு கெட்டு போகிறது ஆனால் போலீஸ் நல்லா காப்பாற்றி விடுறீங்கல்ல. காப்பாற்றுவாள் தம்பி வேணாம் தம்பி போ தம்பி ஓய் பொண்டாட்டி சேர்ந்து வந்துருக்கு பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்க இங்கே வந்துக்கிட்டு சும்மா அவங்க மேலே போடி இவங்க மேலே சார் டிஎஸ்பி சார் தான் இங்கே அமுச்சு விட்டாரு. போப்பா இன்னும் சொல்கிறேன் பொழைக்கிறதுக்கான வழியை போகிறப்பா போப்பா பொழைச்சிக்கா போய் நல்லபடியாக எதுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டு பிரிஞ்சு வந்து போ வீட்டுக்கு நான் எங்கே சண்டை போட்டேன், நான் எங்கே புரிஞ்சோம். நாங்கள் 2 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம், சந்தோஷமாவே இருக்கோம். சந்தோஷமா இரு சென்னைக்கு போ வேலையை பாரு குடும்பத்தை நல்லா பொழைக்கிறதுக்கான வேலையை பாரு போ. அப்புறம் நீங்கெல்லாம் படித்து சித்திரவதை பண்ணவங்க எல்லா வீட்டையும் விட்டுருணும். அப்பா அண்ணன் சொல்ற கேளுங்க ஏன் சரி 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 நான் போய் வேலையை பாரு பொழைக்கிறதுக்கான வேலையை பாரு சும்மா அப்படியே குதிக்கிறேன்